பிகினர்ஸ்ங்களுக்கு தான் அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ஆல்ரெடி ரெடிமேடா ஸ்கேலப் டிசைன் இத வந்து ஈஸியா தைக்கலாம். இது மாதிரி ஸ்டிச் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, லைனிங் ட்ரெஸ்ல ஸ்கேலப் டிசைன் தைக்கணும்னா லைனிங்க முதல்ல வந்து இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இல்லாம மடிச்சுட்டு கெட்ட பக்கத்துக்கு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கெட்ட பக்கத்துல அப்படி அதாவது ஸ்கேலப் டிசைன் தெரியணும், ஆனா லைனிங் தெரியக்கூடாது. லைனிங் தெரியக்கூடாது. இது மாதிரி வச்சுட்டு நீங்களும் வந்து ஒரே நிமிஷத்துல ஸ்கேலப் டிசைன் அழகா தைக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ற இடத்துல ஸ்டோன் மணி ஏதாவது இருந்தா ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நீடிலும் உடையாது. நம்ம ஹாரி ஒர்க் எல்லாம் போட்டு நம்ம தைச்சோன்னா அது வேற. அது நம்ம அளவு பார்த்து நம்ம இது பண்றதுனால அது கரெக்டான அளவு. இது வந்து ரெடிமேட்னால நம்ம வந்து அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். பிகினர்ஸ் கூட ஈஸியா இது மாதிரி ஒரே நிமிஷத்துல நீங்க இது மாதிரி லைனிங் வச்சு தைச்சிடலாம். மீதி பீஸுகளை கட் பண்ணி எடுத்துருவோம். Thank you for that.